கியூமினை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? ஸோ நம்ம கியூமினை ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பென்சின். இந்த பென்சின் தான் நம்ம யாரு கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோப்பீன் கூட ரியாக்ட் ஆகும். பென்சின் யாரு கூட ஸ்டூடெண்ட்ஸ் ரியாக்ட் ஆகும்? ப்ரோப்பீன் கூட. ஸோ இது பென்சின் இல்லையா? பென்சினுடைய ஃபார்முலா C6H6, இது பென்சின் ரிங். பென்சின் ப்ரோப்பீன் கூட, ப்ரோப்பீன்றது CH3 அல்கின் இல்லையா? CH டபுள் பாண்ட் CH2. இந்த ப்ரோப்பீன் கூட ரியாக்ட் ஆகும்போது இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்போரிக் ஆசிட் இல்லையா? பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்போரிக் ஆசிட் H3PO4 at 523 Kelvin, at 523 Kelvin. இது கூட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும்? கியூமின் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். கியூமின் எப்படி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய CH குரூப் நம்மளுக்கு பென்சின் கூட வந்து ஆட் ஆகும்போது இங்கே இருக்கிற ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன் நம்மளுக்கு எங்கே ஆட் ஆகும்னா CH2 கூட போய் ஆட் ஆகும். அப்போ ஒரு ஹைட்ரஜன் எங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆகும்? இந்த CH2 கூட போய் ஆட் ஆகும். அப்போது CH2 கூட ஆட் ஆனால் நம்ம எப்படி எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம பென்சின் ரிங். ஓகே, பென்சின் ரிங் உள்ள இருக்கக்கூடிய டபுள் பாண்ட்ஸை கொடுக்க போகிறோம். நம்ம பென்சின் ரிங் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த CH தான் பென்சின் ரிங்கில் போய் ஆட் ஆகிருக்கு. அப்போது CH நெக்ஸ்ட்டு CH3 ஒரு மெத்தில் குரூப் ஆகும். நெக்ஸ்ட்டு CH2 இருக்கு இல்லையா? CH2 இந்த ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணால் நம்ம என்ன எழுதலாம்? CH2வை CH3 நம்ம எழுதலாம். இதை நம்மளுக்கு என்ன நேம் ஆஃப் த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா கியூமின். நேம் ஆஃப் த காம்பவுண்ட் கியூமின். இப்போ இந்த கியூமின்லேருந்து நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பென்சீனு யார் கூட ஸ்டூடெண்ட்ஸ் ரியாக்ட் ஆகிருக்கு? ப்ரோப்பீன் கூட நம்மளுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. ப்ரோப்பு 1 கூட நம்மளுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. அப்போ ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளுக்கு கியூமின் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கியூமினை ஏர் கூட ரியாக்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஆக்சிஜன் கூட நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அப்போது O2 இன் 5% ஆஃப் சோடியம் கார்பனேட் சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷன் கூட ஏரை நம்ம பாஸ் பண்ண போகிறோம் வித் கியூமினோட. அப்போ கியூமின் கூட நம்ம ரியாக்ஷன் பண்ணுறோம். ஏரை நம்ம ரியாக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய ஃபார்முலா H2O2. இது எப்படி எழுதலாம்? HOOH இப்படி எழுதலாம் இல்லையா? இதுதான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இப்போ என்ன ஆகும்னா கியூமினை ஏர் கூட ரியாக்ட் ஆகும்போது, ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா கியூமின் ஹைட்ரோஃபெராக்சைடு. இந்த ஆக்சிஜன் இதில் போய் ஆட் ஆக போகுது. அப்போ கியூமின் ஹைட்ரோஃபெராக்சைடு, பென்சின் ரிங், கார்பன். இந்த கார்பன் கூட 2 CH3, 2 மெத்தில் குரூப் ப்ரெசன்ட். அப்போ CH3 இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? அந்த ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது நான் மெக்கானிசத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சிஜன் நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன். அப்போ இது என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஆஃப் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கியூமின்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா? அதனால கியூமின். ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி கொடுத்துருக்கலையே H2O2. அது எப்படி இருக்கும்? HOOH. இதுதான் நம்மளுக்கு ஃபெராக்சைடு. அப்போது ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும் பாரு. இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன். இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த நம்ம பென்சின் ரிங் இந்த மெத்தில் குரூப்பை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம். அப்போ கியூமின் ஹைட்ரோஃபெராக்சைடு. நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் கியூமின் ஹைட்ரோஃபெராக்சைடு. கிளியர்? இப்போ இந்த கியூமின் ஹைட்ரோஃபெராக்சைடை ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுவோம். கியூமின் ஹைட்ரோஃபெராக்சைடை சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண போகிறோம். H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால் நம்மளுக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். ஃபீனால் இல்லையா? பென்சின் ரிங் மேலே OH. இதான் நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபீனால். ப்ளஸ் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுன்னா அசிட்டோன். என்ன ஃபார்ம் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்? அசிட்டோன். CH3 C டபுள் பாண்ட் O CH3. நம்மளுக்கு அசிட்டோன் நம்மளுக்கு பை ப்ராடக்டாக போயிடும் வெளியில். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி எழுதலான்னு பார்த்தோன்னா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த CH3CO இந்த CH3 இது நம்மளுக்கு சேர்ந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போயிடும்? அசிட்டோனாக வெளியே போயிடும். இந்த OH நம்மளுக்கு டேரெக்டாக வந்து என்ன ஆகும்னா பென்சின் ரிங்கு கூட ஆட் ஆகும்போது ஃபினாலாக ஃபார்ம் ஆகும். இதை நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் இல்லையா? இதை நம்மளுக்கு என்னது? ரியாக்ஷன். ஃப்ரம் கியூமின்லேருந்து எதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மெக்கானிசம் பார்க்கலாம். கியூமினுடைய மெக்கானிசம் பார்க்கலாம். கியூமின்லேருந்து எப்படி நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது? கியூமினுடைய மெக்கானிசம் பார்க்கலாம். மெக்கானிசம் எதுலேருந்து பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம கியூமின்லேருந்து பார்க்க போகிறோம் இல்லையா? கியூமின்லேருந்து நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மெக்கானிசம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இனிஷியலாக உங்களுக்கு தெரியும் இந்த CH குரூப் வந்து நம்மளுக்கு இங்கே ஆட் ஆகும். ஹைட்ரஜன் இங்கே போய் CH2 கூட ஆட் ஆகும்போது CH3 ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட் பிரேக் ஆகிட்டு இப்போ
கியூமின்லேருந்து நமக்கு எப்படி கியூமின் ஹைட்ரோஃபெராக்சைடு, கியூமின் ஹைட்ரோஃபெராக்சைட்லேருந்து எப்படி நம்ம ஃபினாலை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மெக்கானிசத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கியூமினை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், கியூமினை பென்சின் ரிங்கு இல்லையா, பென்சின் ரிங் CH3 CH3 இது என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நேம் ஆஃப் த காம்பவுண்ட் கியூமின். இந்த கியூமினை ஆக்சிஜன் இல்லையா O2, இது எப்படி நம்ம பிரிக்கலாம் O2வை, லைக் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இப்படி பிரிக்கலாம் O2வை இல்லையா, இப்படி பிரிக்கலாம் இல்லையா O2வை. ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம், சன்லைட்டை பாஸ் பண்ண போகிறோம். சன்லைட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ் பண்ண போகிறோம். அப்படி சன்லைட்டை பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹோமோலெட்டிக்கல் க்ளீவேஜ் தான் ஃபார்ம் ஆகும். என்ன லெட்டிக்கல் க்ளீவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோமோலெட்டிக்கல் க்ளீவேஜ் ஃபார்ம் ஆகும். அப்போது இந்த பாண்ட் பிரேக் ஆகும், டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாண்ட் நம்மளுக்கு பிரேக் ஆகிட்டு ஆக்சிஜன் ஆக்சிஜன் இப்படி ரேடிக்கலாக ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த கார்பனும் ஹைட்ரஜனும் இந்த பாண்ட் நம்மளுக்கு பிரேக் ஆகிட்டு ரேடிக்கல், கார்பன் ரேடிக்கல் ஹைட்ரஜன் ரேடிக்கலாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே கிளியர். ஸோ நம்ம ஆக்சிஜனை சன்லைட் கூட இந்த ரியாக்ஷன் நம்ம பண்ணும்போது ரேடிக்கலாக ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜன் ரேடிக்கல், இந்த கார்பன் ஹைட்ரஜன் பிரேக் ஆகிட்டு, இந்த பாண்ட் பிரேக் ஆகிட்டு ஹைட்ரஜன் ரேடிக்கலும் கார்பன் ரேடிக்கலும் ஃபார்ம் ஆகும். இது எப்படி ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் கூட போயிட்டு OH பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய கார்பன் இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட போயிட்டு நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், CO பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ எப்படி எழுதலாம், CO சிங்கிள் பாண்ட் O நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன். அப்போ நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், கியூமின் ஹைட்ரோஃபெராக்சைடு ஃபார்ம் ஆகும். கிளியர். ஸோ ஃபஸ்ட்டு கார்பன், நெக்ஸ்ட்டு CH3 இந்த கார்பன் கூட இங்கே ரேடிக்கல் இருக்கா, இந்த ரேடிக்கலும் ஆக்சிஜன் கிட்ட இருக்க இந்த ரேடிக்கலும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணும் இல்லையா, அப்போது ஆக்சிஜன். நெக்ஸ்ட்டு டபுள் பாண்ட் பிரேக் ஆகிடுது, நம்மளுக்கு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிருக்கு, சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன். இந்த ஹைட்ரஜன் டோட்டலாக இந்த ஆக்சிஜன் கிட்ட போய் ஆட் ஆகிருக்கு. அப்போது என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்குன்னா கியூமின் ஹைட்ரோஃபெராக்சைடு. இந்த கியூமின் ஹைட்ரோஃபெராக்சைடை யார் கூட ரியாக்ஷன் பண்ண போகிறோம், ஆசிட் கூட ரியாக்ஷன் பண்ண போகிறோம். அப்போது ஆசிட்னா யார் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு H+ இல்லையா, ஆசிட்னா நம்மளுக்கு யார் ஸ்டூடெண்ட்ஸ் H+. அப்போ H+ கூட நம்ம ரியாக்ஷன் பண்ணுறோம், அப்போ H+ கூட ரியாக்ஷன் பண்ணும்போது ஆக்சிஜன் மேலே நம்மளுக்கு லோன் பேர் ப்ரெசென்ட். ஆக்சிஜன் மேலே என்ன ஸ்டூடெண்ட்ஸ், லோன் பேர் ப்ரெசென்ட். அப்போ இந்த லோன் பேர் ஆக்சிஜன் மேலே ப்ரெசென்ட். இங்கே இருக்க லோன் பேர் என்ன ஆகும்னா ஹைட்ரஜனை போய் அக்செப்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ரோட்டனேட்டடாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போ எப்படி எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பென்சின் ரிங் கார்பன் மெத்தில், இங்கே இருக்கக்கூடிய ஒரு மெத்தில், நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் ஹைட்ரஜன், இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் போய் இங்கே அக்செப்ட் ஆகிருக்கு இல்லையா, அப்போது H ஹைட்ரஜன் இது கொடுத்ததுனால பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ நம்மளுக்கு அது ப்ரோட்டானேட்டடாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன ஆகும்னா இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் கிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸ் டோட்டலாக இது என்ன ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு வாட்டராக எலிமினேஷன் ஆகிடும். டோட்டலாக இந்த பாண்டோடு லீவிங் ஆகிட்டு நம்மளுக்கு வாட்டர் எலிமினேஷன் ஆகிடும். இது நம்மளுக்கு என்ன சார்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், இது பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட் நெகட்டிவ் ஆனால் இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது, டோட்டலாக நம்மளுக்கு வாட்டர் எலிமினேஷன் ஆகிடும் இந்த பாசிட்டிவ். அப்போ இது என்ன ஆகும்னா இந்த பாண்ட் டோட்டலாக எங்கே ஷிஃப்ட் ஆகும்னா ஆக்சிஜன் கிட்ட ஷிஃப்ட் ஆகும். இந்த பென்சின் ரிங் இருக்கு இல்லையா, அந்த பாண்ட் நம்மளுக்கு டோட்டலாக ஆக்சிஜன் கிட்ட ஷிஃப்ட் ஆனால் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும், இங்கே இருக்கிற பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போயிடும், வாட்டராக எலிமினேட் ஆகிடும். அப்போ வாட்டர் எலிமினேஷன் ஆகிட்டு நம்ம எப்படி எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ், இது பென்சின் ரிங் எப்படி எழுதலாம், நம்ம பென்சின் ரிங் இல்லையா, பென்சின் ரிங் ஆக்சிஜன். ஏன்னா இந்த பாண்ட் நம்மளுக்கு டோட்டலாக இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு ஆக்சிஜன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்சிஜன் கூட யார் இருக்கா, கார்பன். ஆக்சிஜன் கூட யார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா, கார்பன். இந்த கார்பன் கூட யார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா நம்மளுக்கு CH3. அப்போ CH3 அப்போ நம்மளுக்கு என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன் பாரு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டோட்டலாக இல்லையா இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு ஆக்சிஜன் கிட்ட ஷிஃப்ட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன வெளியே போயிடும், வாட்டராக வெளியே போயிடும். அப்போ ஆக்சிஜன் கிட்ட நம்மளுக்கு என்ன சார்ஜ் வரும்னா பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த பாண்ட் நம்மளுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த பாண்ட் தானே பிரேக் ஆகுது, பென்சினுக்கும் கார்பன் இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகும்போது இது பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும், இங்கே நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்கே ஸ்டூடெண்ட்ஸ் போகும், நம்மளுக்கு ஆக்சிஜன் கிட்ட போகும்போது இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் சேர்ந்து நம்மளுக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா இப்படி நம்மளுக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணும்.
இப்போ இப்படி ரியாக்ஷன் ஆகும்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா வாட்டரை அடிஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம வாட்டரை அடிஷன் பண்ண போகிறோம். இது எப்படி நான் இப்படி எழுதியிருக்கிறத அந்த பக்கம் எழுதலாம். இப்போது அதே தான் சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம் உங்களுக்கு புரியறதுக்காக. ஆக்சிஜன், கார்பன், பாசிட்டிவ் சார்ஜ், மெத்தில், நெக்ஸ்ட்டு மெத்தில் இல்லையா. ஆக்சிஜன் மேலே லோன் பேர் ப்ரெசென்ட் இல்லையா. இந்த லோன் பேர் என்ன ஆகும்னா இந்த பாண்டை கொடுத்து நம்மளுக்கு பாண்ட் பேராக ஃபார்ம் ஆகும். அப்போ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம் நம்ம இதை? பென்சின் ரிங், ஆக்சிஜன், நெக்ஸ்ட்டு கார்பன், நெக்ஸ்ட்டு CH3, நெக்ஸ்ட்டு CH3 இல்லையா. இந்த OH நெக்ஸ்ட் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு OH, அதாவது இந்த வாட்டர் எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம் HH. அப்போது ஆக்சிஜன் கிட்ட நம்மளுக்கு என்ன சார்ஜ் வரும்? நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும் இல்லையா. ஆக்சிஜனுடைய கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா இந்த பாண்ட் என்ன ஆகும்? நம்மளுக்கு டோட்டலாக இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு -H+ தான் நம்மளுக்கு வெளியே போயிடும். -H+ தான் நம்மளுக்கு வெளியே போயிடும். அப்போ -H+ வெளியே போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ஆல்கஹாலாக ஃபார்ம் ஆகும். ஆல்கஹாலாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த H+ இருக்கு இல்லையா, இந்த H+ நம்மளுக்கு எலிமினேஷன் ஆகும். -H+. வெளியே போயிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த பாண்டு கொடுத்துருது இல்லையா, நெகட்டிவ் கொடுக்கும்போது இங்கே பாசிட்டிவ் இருக்குது. அப்போது ஆக்சிஜன் நம்மளுக்கு நியூட்ரல் ஆகிடும். நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகும்னா ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பென்சின் ரிங், ஆக்சிஜன், நெக்ஸ்ட் கார்பன். இந்த கார்பன் கூட 2 மெத்தில் குரூப், நெக்ஸ்ட் மெத்தில் குரூப். நெக்ஸ்ட் நம்மளுக்கு யார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா? OH. நெக்ஸ்ட் நம்மளுக்கு யார் இருக்காங்க பாரு? வாட்டரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இல்லையா. வாட்டரை ஆட் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதணும்? வாட்டரை பிரித்தோம். ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இப்படி பிரிச்சிருக்கோம் இல்லையா. ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் இருக்கு இல்லையா, அந்த லோன் பேர் தான் நம்மளுக்கு என்ன ஆகுன்னா அந்த கார்பன் ப்ளஸ் கூட சேர்ந்து இப்படி நம்மளுக்கு வாட்டர் ஆட் ஆகிருக்கு. இப்போ இந்த H+ வெளியே போயிட்டு இந்த கார்பன் கூட நம்மளுக்கு யார் இருக்கான்னா ஆல்கஹால் குரூப் இருக்குது. அதாவது OH நம்மளுக்கு வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த OH நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? இப்படி பிரித்து எழுதலாம் OH இல்லையா. அந்த OH நான் பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த பாண்ட் நம்மளுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்ட் நம்மளுக்கு இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது இந்த பாண்ட் ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜாக நம்மளுக்கு ஷிஃப்ட் ஆகும். இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய H+, இங்கே இருக்கிற ஆக்சிஜன் கூட போய் நம்மளுக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது ஸோ இந்த பார்ட் நம்மளுக்கு வெளியே போயிடும். எந்த பார்ட்? இந்த டபுள் பாண்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது டோட்டலாக வெளியே போயிடும். அப்போ நம்மளுக்கு இந்த பார்ட் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும். அப்போ வெளியே போயிடுச்சுன்னா அசிட்டோன் வெளியே போயிடும். CH3, C+O, CH3 அசிட்டோன் நம்மளுக்கு வெளியே போயிடும் இல்லையா. அசிட்டோன் வெளியே போயிட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த பாண்ட் இங்கே நம்மளுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது C சிங்கிள் பாண்டாக இருந்தது, C+O இருக்கும். அப்போ CH3 C+O அசிட்டோனாக வெளியே போயிடும். ஸோ இந்த பாண்ட் நம்மளுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது O நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், இங்கே H பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். இந்த H+ நம்மளுக்கு இங்கே வந்து சேரும்போது நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும்? ஃபீனால் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ நம்ம எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்? கியூமின்லேருந்து நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய மெக்கானிசம் cumin to phenol. Okay, it's clear. So mechanism பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு cumin ஹோமோலிட்டிக்கல் கிளீவேஜாக ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ரேடிக்கலாக இருந்து அதுக்கப்புறம் cumin ஃபெராக்சைட் ஃபார்ம் ஆகுது. H+ ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஸோ இங்கே ஒரு ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு இன்டர்மீடியேட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இது நம்ம வாட்டர் கூட இங்கே வாட்டர் எலிமினேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. இங்கே இருக்கக்கூடிய H2O கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ ஆக்சிஜன் பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பென்சின் ரிங்குக்கும் கார்பனுக்கு இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகிட்டு கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ், இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே போனால் ஆக்சிஜன் ப்ளஸ் இந்த நெகட்டிவ் போனால் நம்மளுக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜன் பாண்ட் கார்பன் கெட் பாசிட்டிவ் சார்ஜ் 2 மெத்தில் குரூப்ஸ் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம இங்கே கார்பன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால வாட்டரை ஆட் பண்ணுறோம். ஸோ வாட்டரை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நம்மளுக்கு இந்த இன்டர்மீடியேட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த பாண்ட் நம்மளுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா H+ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக எலிமினேஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த பாண்ட் மைனஸ் நம்மளுக்கு நியூட்ரல் ஆகிட்டு OH குரூப்பாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போது H+ இருக்கிற பாண்ட் நம்மளுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது நம்மளுக்கு அசிட்டோன் வெளியே போயிட்டு
இந்த போன் நம்மளுக்கு ஹைட்ரஜன் கிட்ட போய் H ப்ளஸ் போய் ஹைட்ரஜன் கூட ஆட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, ஃபீனால் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இட்ஸ் கிளியர்.